ஈவென்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் 6 months-ஆவே பெருசா பண்ணல. கடைசி ஒரு 4 ஈவென்ட் பண்ணேன். எனக்கு தெரியல, மேபி அப்படி எதுவும் அவங்க என் மேல கோவமா இருக்காங்களா, இவ எப்படி இப்படி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறாங்களா, அதனால எனக்கு கிடைக்காம இருக்கா, அதை பத்தி என்னால இல்லைங்க நான் தெரியாம பேசிட்டேன் எனக்கு ஈவென்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்க முடியாது. பின்னாடி என்ன அர்த்தம்லாம் இருக்குன்னு அந்த மொமெண்ட் புரியல. அப்புறம் மக்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண அப்புறமா தான் ஆமாம் என்னையே இப்படி ட்ரீட் பண்ணாங்க, என்னை எப்படி அப்போ பார்க்குறாங்க, அவங்க பார்வைக்கு நான் யாரு. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து மாயக்கூத்து மூவி டீம்ல இருந்து வந்து க்ரூ வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்க போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க? நானும் வந்து சூப்பர் குட்டா இருக்கேன். ட்ரைலர் பார்க்கும் போது கண்டிப்பா தமிழ் சினிமால இப்படி ஒரு இந்த ஜான்ரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில ஒரு படமா அப்படின்ற ஒரு இம்பாக்டை கொடுக்கும்ன்றது எனக்கு வந்து ஃபீல் ஆனது. நீங்க அந்த படத்துல நடிச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஏன்னா நீங்க கேட்கும் போது உங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்குன்றாங்க. ஸோ அந்த போர்ஷன் நீங்க பண்ணி இப்போ அங்கே நரேட் பண்ணும் போது வாட்ஸ் யுவர் தாட், இது ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு? நானே தான் இப்போது ஷார்ட் ஃபிலிமாக பிளான் பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது. எனக்கு 2023 இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதோட டிஓபி தேவா நான், அவங்களும் ராகவ் சோரம் இந்த மாயக்கூத்து டிரெக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு இதுக்கு கூப்பிட்டாங்க. அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். இந்த ரோல் பண்ணும் போது ரொம்ப இன்டென்ஸாக இருந்திருக்கு. உங்களுக்கே அது ஃபீல் ஆகிருக்கும், இந்த ரோலுக்கு நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லை ஆன் த கோ டைரக்டர் சொன்னாரு ஓகே ஐ வில் கேட்ச் இட் அண்ட் ஒர்க் அப்படின்னு? அதை ஃபர்ஸ்ட் படம் பாப்பா. இது வந்து நான் இப்போ ஆங்கராக இருந்தேன். நான் ஒரு சேனலில் நான் இது மாதிரி ஒரு 4 மணி நேரம் போய் ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் நியூஸை படிச்சுட்டு நடுவில் ஒரு 2-3 மணி நேரம் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படி தான் இதில் நான் நடித்தேன். அப்போ எனக்கு இந்த கதைக்கு முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்க போகுது, இப்படி வந்து இன்டர்வியூ கொடுப்போம், அப்போ நம்ம பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அங்கே என்ன அது எதுவுமே மைண்டில் இல்லை. அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு லைட் பண்ணுறாங்க, எனக்கு டைலாக்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களை ஆர்டிஸ்டோட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவ்வளோ தாட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போதான் நான் இப்போ இவ்வளோ இது நான் 23 பண்ண படமா, இப்போ நான் வந்து அந்த கதைக்கு அந்த கேரக்டர் என்ன பேக் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு, எனக்கு அந்த கேரக்டர் வந்து லெஃப்ட்ல ஹேண்ட்ல எழுதுனா நல்லா இருக்குமா, ரைட் ஹேண்ட்ல எழுதுனா நல்லா இருக்குமா, இல்லை இவங்க இந்த வயசு எப்படி ப்ரெசென்ட் பண்றது, என்ன காஸ்டியூம், அது மாதிரி தாட்ஸே இப்போதான் வருது. அப்போ ரொம்ப பிளாங்க். ராகவ் சார் என்ன சொன்னாங்களோ, இது மாதிரி கிரீன் கலர் சாரி, இது மாதிரி ஓகே சார், இந்த இடத்துல சரிங்க, இது 1 more, இது வந்து அவ்வளோதான் தெரியும். வேற எதுவுமே அப்போ தெரியாது. கேமரா பார்த்து நடிக்க கூடாது, மீன் கண்ணை சிமிட்டக்கூடாது, ஆக்சஸ் எதுவுமே தெரியாது. வைடுக்கு எப்படி நடிக்கணும், க்ளோஸ்க்கு எப்படி நடிக்கணும், நோ ஐடியா. ஓகே, இப்போ ஆனால் நினச்சி பார்த்தேன் ஓகே நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த டெபியூவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே வி டிட் இட்ல அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்ததா? இந்த படம் ஏதாவது கிளிம்ஸ் ஆர் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டீங்களா படம்? அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? நான் இன்னும் டப்பிங்கில் பார்த்தது தான், என் போர்ஷன்ஸ் இன்னும் முழுசாக பார்க்கல. எனக்கு என்னென்னா we did it அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக அது சொல்ல முடியாதுல்ல. இந்த சென்ஸ் இப்போ ஒரு பெர்ஃபார்மராக சக்ஸஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒருத்தர் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா நடிக்குது அப்படின்னு சொல்றது தானே சக்ஸஸ். இது பெரிய ப்ராசஸ்ல சினிமா. இது பாருங்க, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஒருத்தர் வந்து அவர் ஃப்ரெண்டை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி, ராகவ் சரோட ஃப்ரெண்டு ராகுல் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு டீமா பண்ணி இருக்கிறாங்க. அதுல நான் ஒரு சின்ன ஒரு பார்ட். ஸோ அதை வந்து இப்போ செலிப்ரேட் பண்றதுக்கான இது இல்லைல்ல, இங்க அப்படி ஒன்றும் பண்ணலையே. நீங்க அதை வந்து மற்றவங்க செலிப்ரேட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ரீச் கிடைக்கணும்னாலும் பர்சனலாக ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். படம் பண்ணியிருக்கோன்ற ஃபீல் ஸ்பெஷலாக தனியாக அப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் நியூஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேனோ, லைவுக்கு நான் போகிறேன், நான் வந்து மேக்கப் போட்டிருக்கணும், நான் ஹேர் ஒழுங்காக வச்சுருக்கணும், இன்றைக்கி என்னென்ன நடக்குது நாட்டில் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், லைவை ஹேண்டில் பண்ணணும். ஆங்கரிங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எந்த டீமை கொஸ்டின்ஸ் பண்ண போகிறோம், அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு கொஸ்டின் பண்ணணும். ஸ்டேஜில் மைக் முன்னாடி பேசணும்னா தமிழ் நிறைய பயன்படுத்தணும். இது மாதிரி இது வந்து இந்த காஸ்டியூம் போட்டுக்கணும், இது இங்கே நடிக்கணும், டைலாகை மனப்பாடம் பண்ணிட்டு போகணும், இங்கே நின்று இங்கே பார்க்க சொன்னாங்கன்னா பார்க்கணும்,
இருந்தாலும் இப்போ ஓகே படங்கள் பார்க்குறேன், மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்குறேன், இந்த கேரக்டர் எப்படி நம்ம ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன், டயலாக் இப்படி வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். அதுவே இப்போதான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால இது ஒரு ப்ராசஸாக தான் இருக்கு எனக்கு. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா சின்னதுலேருந்து படம் பார்த்துருந்தா பரவாயில்ல, சினிமா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி நியூல எனக்கு. ஒரு குழந்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் ஜாமி. அந்த மாதிரி அவங்க எதை நாங்கள் சொன்னோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எங்களுக்கு இருந்தது. பெரிய ரீடேக்ஸ் எல்லாம் போன மாதிரி நான் உண்மையே சொன்னேன். ஸோ அவங்க இவங்க மட்டுமே இல்லை, இவங்களா இருக்கட்டும், காயத்ரியா இருக்கட்டும், இல்லை மற்ற இன்னும் ரேகா ஆர்டிஸ்ட் அவங்களா இருக்கட்டும், இன்னும் அதர் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியா போய் ரோல்குள்ள உட்காந்துட்டு எங்க வேலையும் ஒரு சிம்பிளா இருக்கு. ஓகே. எல்லாமே வாழ்ந்திருக்காங்க மேம் மாதிரி. ரொம்ப ஈஸியா தான். ஆமா, அவங்க ஜஸ்ட் சொன்னோம் இதான் டயலாக்ஸ் இது இப்படி இருக்கு இந்த மூடுனா அவங்களுக்கு ஒரு விஷுவல் இருந்து அதை பண்ணாங்க. மிஞ்சி போனா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு டைரக்டரோட சொல்லியிருப்பாரு, தவிர மற்றபடி சார் ஃபர்ஸ்ட் பண்ண படம் இல்லை சார். அதனால எனக்கு எப்படி இருக்குன்னா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போய் நின்றுட்டு இருந்திருக்கோமே கேமரா முன்னாடி. இப்போ நான் ஒரு இந்த 30 ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு பண்ணதுனால லைட் எங்கே வாங்குறது, கேமரா எங்கே பார்க்குறது, டூ ஷார்ட் வைக்கிறாங்கன்னா கேமரா ஃபேவராக நடிக்கிறது, அது இப்போ ஐடியா இருக்குது. அப்போ ஒன்றுமே கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ எதுவும் கற்றுக்காம இருக்கிறது தான் சந்தோஷம். என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருந்தோம், அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபெஸ்டிவலுக்கு பண்றதுனால 10 நிமிஷம் கண்ணு சிமிட்டாம இருக்கணும், அதான் டாஸ்க் அப்படின்றாங்க. அதுதான் பிராக்டிஸ் பண்றேன். ஓ கண்ணு சிமிட்ட கூடாது, 4 நிமிஷம் நின்னாலும் கண்ணு சிமிட்ட கூடாது, அந்த மாதிரி விஷயங்களும் லேர்னிங்ஸ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த படம் தாண்டி நீங்க 2 years பிஃபோர் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து சில படங்கள்லயும் உங்களை பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் லைன் அப் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ கொம்பு சிவின்னு ஒரு படம், கேப்டன் சாரோட சன் நடிச்சிருக்க படம். அதுல சரத்குமார் சாருக்கு பொண்ணா நடிச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து கூழாங்கல் படத்தோட டிஓபி விக்னேஷ் குமுலைன்னு அந்த சாரோட ஃபெஸ்டிவலுக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டா, அதுல லீடா பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் நானும் அக்கா, அதுல காம்பினேஷன் இல்லை, அதுலயும் எங்களுக்கு இதுலயும் காம்பினேஷன் இல்லை, அதுலயும் காம்பினேஷன் இல்லை. ஆனா அதுல நான் அந்த செட்டில் நான் அவங்களோட பார்த்துருக்கேன். அதுல ஒன்று. அப்புறம் மெஹந்தி சர்க்கஸ் டைரக்டர் சரவண் ராஜேந்திரன் சார் அகேன் மாதமுட்டி ரங்கராஜ் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல் ஒன்று கிடைச்சிது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளையார் சொல்லி தான் எங்க மாயக்குத்து. லக்கி லைக் போல. எனக்கு நான் வந்து யோசிச்சது என்னன்னா, அடுத்த 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், லைன் அப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த ரோல் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க ரோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் நீங்களும் சொன்ன மாதிரி நியூஸ் ஆங்கர் ஷோஸ் ஈவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணி டெபியூ மூவி கொடுத்து அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல வச்சிருக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். கீப் கோயிங். ஆக்சுவலி இன்னொரு கொஸ்டின், இது இட்ஸ் நாட் அஃபெண்டிங் யூ பிகாஸ் நீங்கள் நிறைய கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணீங்க ரீசெண்ட் டைம்ஸில், பட் யூ போல்ட்லி ஹேண்டில் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஈவெண்ட்ஸில் எதுவும் உங்களை பார்க்க முடியலையே, அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் படத்தில், பிஸியாக இருக்கிறேன். மூணாரில் இப்போ கூட ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு வந்தேன், டேட் இல்லை ஒன்று. இன்னொன்று ஈவெண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் 6 months-ஆவே பெருசாக பண்ணல. இந்த கடைசி ஒரு 4 ஈவெண்ட் பண்ணேன். எனக்கு 2 PRO தான் எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஈவெண்ட்ஸ் தான் நான் பண்ணுறேன். அப்போது அந்த 2 PRO இன்னும் படம் பண்ணல. அவங்களுக்கு படம் வரும்போது எனக்கு வந்து ஈவெண்ட் வரும், அவ்வளோதான் அதில் இருக்கே ஒழிய அது இப்படி ஒன்று நடந்துருச்சு இதனால பண்ணக்கூடாது அது இதெல்லாம் இல்லை. அவங்க எனக்கு கொடுக்குற பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் எந்த ஈவெண்ட்னாலும் போய் பண்ணேன். நான் இதை ஏன் கேட்டேன்னா, சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கான்ட்ரவர்சியை போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த பொண்ணு இந்த பதிவு பண்ணியிருக்காப்பா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவள் பேசுகிறாப்பா, இதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்கு நாங்கள் ஈவெண்ட்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இந்த ஒரு கான்ட்ரவர்சியை நாங்கள் இது பண்ணணும்ன்ற அந்த ஒரு கொஷனுக்கு மத்தியில் அதனால தான் இவங்க ஈவெண்ட்ஸ் பண்ணலையோ, ஐயோ அவங்களுக்கு கிடைக்கலையோ ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கொஷன் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு கொஷனே நான் கேட்டிருந்தேன். எனக்கு தெரியல, மேபி அப்படி எதுவும் அவங்க என் மேலே கோவமா இருக்காங்களா, இவ எப்படி இப்படி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறாங்களா, அதனால எனக்கு கிடைக்காம இருக்கா, அதை பத்தி என்னால அதை யோசிச்சு என் கையில அப்படி எதுவும் இல்லைல்ல. அவங்க கிட்ட போய் நான் இல்லைங்க நான் தெரியாம பேசிட்டேன் எனக்கு ஈவெண்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்க முடியாது. இன்னொன்னு அப்படி இல்லை, அந்த 2 PRO கூட தான் நான் ஒர்க் பண்றேன், ஜான் அண்ட் புவன் அப்படின்னு சொல்லி. 2 பேருமே இன்னும் படம் பண்ணல. அடுத்த படம் அவங்களுக்கு பண்ணும்போது என்னதான் கூப்பிடுவாங்க, அவங்களோட ஆஸ்தான ஆங்கர் நான், தமிழ் நம்ம அதை எழுதி கொடுத்துருவாங்க சூப்பரா பேசு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பண்ணும்போது நான் வந்து
பண்ணுவேன். இன்னொருத்தவங்க கேட்டாங்கனாலும் பண்ணுவேன். கண்டிப்பா. ஏன் நாங்களும் அந்த 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 ஒரு கொஸ்டின் எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படின்றத வந்து அது போல்டான பதில், அது தைரியமான பதில்னு நான் பார்க்கல. பட் ஸ்டில் அது அந்த இடத்துல வந்து உங்களுக்காக நீங்க பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசலனாலும் செகண்ட் டைம் வந்து ஸ்ட்ராங்லி அந்த ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தீங்க இல்லையா? அது எல்லாருக்கும் பார்க்கும்போது ஓகே ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹர் அப்படின்ற அந்த ஒரு இதை கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுதான் நான் வந்து மென்ஷன் அது எனக்கு ரொம்ப அன்னைக்கு கேட்கும் போது கூட அதோட அந்த கொஸ்டினோட டெப்த் என்ன, அவங்க தாட்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்லாம் இருக்குன்னு அந்த மொமெண்ட் புரியல. அப்புறம் மக்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண அப்புறமா தான் அவன் என்னையே இப்படி ட்ரீட் பண்ணாங்க, என்னை எப்படி அப்போ பார்க்குறாங்க, அவங்க பார்வைக்கு நான் யாரு, இப்போ ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் நான் யாரு, எங்கள் அப்பா என்ன எப்படி பார்க்குறாங்க, என் க்ரோத் அப்பா என்ன நினைக்கிறாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் நான் போய் கேட்டுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், என்னை எப்படி பார்க்குற, என்னை பற்றி நீ வெளில என்ன சொல்லுவேன் யாராவது கேட்டா அப்படின்னு. அந்த ஆஸ்பெக்டே அந்த பெர்ஸ்பெக்டிவே அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ அவர் கொஸ்டின் பண்ணது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்தது. 2-3 நாளாக எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. நம்மளே அப்படி கேட்டாருன்னு சொல்லி நம்மள क्वेश्चन பண்ணிக்கிற டைப் அந்த ஒரு क्वेश्चन பண்ணது என்ன வந்து ஒரு மாதிரி செல்ஃபா என்ன வந்து அனலைஸ் பண்றதுக்கான டைம். மேபி அது அந்த மொமெண்ட் என் லைஃப்ல அந்த டைம் அது நடக்கணும்னு இருந்திருக்கு. நான் என்ன அனலைஸ் பண்றதுக்காக அது நடந்திருக்கு. நான் அதை கொஞ்சம் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் அவரு. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, உங்களோட தமிழ் பேசுகிற விதம் அண்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அதை எப்படி ட்ரெயின் ஆகிக்கிறீங்க? பிகாஸ் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணும் போது ரொம்ப அதை அழகாக சொல்லும் போது தான் அந்த வார்த்தை இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்கள் அதிகப்படியாக அந்த தமிழ் வேர்ட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அது உங்களுக்கே எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்? எனக்கு English was never my first language. I studied in Tamil medium. Physics, chemistry, mathematics, everything was in Tamil. So எனக்கு எல்லாமே தமிழ் தான் ஸ்கூல் படிக்கும் போது. ஸ்டெல்லா மேரிஸ்ல ஜாயின் பண்ணதும் இங்கிலீஷ் தெரியாத கிளாஸ்ல போய் உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, நான் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன். மேக்ஸ் சூஸ் பண்ணதே தமிழில் படித்ததுனால மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்தா இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து மக்கப் பண்ணணும். மேக்ஸ்னா ஐ டோன்ட் ஹாவ் டு மக்கப் எனி திங், ஃபார்முலா தெரிஞ்சால் ஜஸ்ட் டிரைவ் இட் அப்படின்னு ரொம்ப தைரியமாக மேக்ஸ் எடுத்தேன். எஸ்ஏ எழுத சொன்னாங்க, எஸ்ஏ எழுத தெரில, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத தெரில. கொண்டு போய் இங்கிலீஷ் தெரியாத கிளாஸில் உட்கார வச்சாங்க. அங்கே தான் எனக்கு அனலைஸ் பண்ணுறேன், எனக்கு இது தெரியல, எனக்கு மற்றவங்க இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதில் நான் வீக்காக இருக்கேன்னு அப்பத்துல இருந்தே செல்ஃபான ஒரு அனலைசேஷன் ஆரம்பிச்சு தான். இன்னொன்று செய்தி வாசிப்பாளர், 8 வருஷமா பார்ட் டைமா செய்தி வாசிப்பாளர், போன வருஷம் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். ஸோ அங்கே தமிழ் படிச்சு நான் போன வாட்டி கூட சொன்னேன், எனக்கு போய் போன் கொடுங்கண்ணான்னு எனக்கு ஒரு பெட் ஷாப்ல கேட்கல, நான் எலும்பு கொடுங்கண்ணா அப்படின்னு தான் நான் கேட்டேன். அந்த அளவுக்கு தமிழ் என் வாழ்க்கை முழுக்க ஆதிக்கம் செலுத்திடுச்சு. இப்போ நான் வாலண்டியரா ஐ ஸ்டார்டட் யூசிங் மோர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஏன்னா எலும்பா அப்படின்னாரு, ஜட்ஜ் பண்றாங்கன்னு இல்ல, அவருக்கு மேபி டக்குன்னு புரிஞ்சிருக்காது எலும்புன்னு சொல்லும் போது. சரி, போன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ யார்கிட்ட எந்த மாதிரி பேசணுமோ அவங்க கிட்ட, யாருக்கு நல்லா தமிழ் பேசினா நல்லா புரியுமோ அவங்க கிட்ட ஃபுல் தமிழ் தான். இப்போ இங்கிலீஷ் பேசினாதான் ஒரு சிலருக்கு புரியும் அப்படின்னா நான் ஓரளவு ஹை சார், யா ஐம் டூயிங் திஸ், ஐம் டூயிங் தட், யா அப்படின்னு அங்கே மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்போ இங்கிலீஷ் தெரியாத கிளாஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க. இப்போ இங்கிலீஷையும் பயம் இருந்தாலும் மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, am I saying in right way அப்படின்னுலாம் யோசிச்சாலும், கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கேன்.